ரஜினி ஜெயிலர் 2 ஷூட்டிங்கில் இருக்கார். இந்த படத்திற்காக தற்போது நியூ லுக்கிற்கு ரஜினி மாறியிருக்காரு. ரஜினியோட லேட்டஸ்ட் வீடியோ ஒன்று தற்போது வைரலாகி போய்கொண்டிருக்கு. அதில் ரஜினி செம ஸ்டைலான லுக்கில் இருக்கார். அந்த லுக் தான் ரசிகர்கள் மத்தியில் பேசப்பட்டு வருது. அதாவது ரஜினிகாந்த் நெல்சன் என்ற வெற்றி கூட்டணியில் தயாராகும் திரைப்படம் தான் ஜெயிலர் 2. இந்த படத்தோட படப்பிடிப்பு சென்னையில் தற்போது நடந்து வருது. கேரளா, சென்னை என மாறி மாறி படப்பிடிப்பை நடத்திட்டு வராரு நெல்சன். ஜெயிலர் படம் மிக பெரும் வெற்றி என்பதனால இந்த படத்திற்கு மாபெரும் அளவில் ஹைப் இருந்து வருது. ஜெயிலர் முதல் பாகத்திற்கு இருந்த ஹைப்பை விட இரண்டாம் பாகத்திற்கு பல மடங்கு கூடுதலாகவே ஹைப் இருக்குது. ஆனால் நெல்சன் அந்த அழுத்தத்தையும் எடுத்துக்கொள்ளாமல் ரிலாக்ஸாக படப்பிடிப்பை நடத்திட்டு வர்றாரு. இன்னும் ஒரு சில மாதங்களுக்குள்ள இந்த படத்தோட ஒட்டுமொத்த படப்பிடிப்பும் நிறைவு பெறும் என தெரியுது. இந்நிலையில் இந்த படத்திற்காக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தன் கெட்டப்பை லைட்டாக மாற்றி இருப்பதா தெரிய வந்திருக்கு. சமீபத்தில் வெளியான ஒரு வீடியோவில் ரஜினி ஃப்ரெஞ்ச் பியர்டு வைத்துக்கொண்டு செம ஸ்டைலிஷாக இருக்கார். இந்த கெட்டப் சூப்பராக இருக்கே என ரசிகர்கள் கமெண்ட் அடிச்சுட்டு வராங்க. இதைத் தொடர்ந்து ஜெயிலர் 2 படத்திற்காக தான் ரஜினி இந்த கெட்டப்புக்கு மாறி இருப்பதா தெரியுது. கண்டிப்பாக இந்த படத்திற்காக அந்த கெட்டப்பை ரஜினி வச்சிருக்காரு என்றால் கண்டிப்பாக வேறு லெவலில் இருக்கும் என்பது தான் ரசிகர்களின் எதிர்பார்ப்பாக இருக்குது. பெரிய அளவில் கெட்டப் மாற்றம் இல்லை என்றாலும் ஒரு ஃப்ரெஞ்ச் பியர்டு வைத்தே ரசிகர்களை அசர வைத்து விட்டார் தலைவர் என்று தான் சொல்ல வேண்டும். தாடியை ட்ரிம் செஞ்சு கொண்டு ஃப்ரெஞ்ச் பியர்டு லுக்கில் ரஜினி வலம் வரும் வீடியோ தான் தற்போது இணையத்தில் வைரலாக போய் கொண்டிருக்கு. கண்டிப்பாக இந்த லுக் படத்தில் பேசப்படும் விஷயமாக இருக்கும் என்றும் ரசிகர்களால் ரசிக்கும்படி இருக்கும் என்றும் தெரியுது. இந்நிலையில் ரஜினி நடிப்பில் சமீபத்தில் வெளியான திரைப்படமான கூலி 500 கோடி வசூலை தாண்டி வெற்றி நடை போட்டு கொண்டிருக்கு. படத்திற்கு மிக பெரும் அளவில் பாசிட்டிவ் விமர்சனங்கள் இல்லை. ரசிகர்களின் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யலை என்ற கலவையான விமர்சனங்கள் தான் கூலி படத்திற்கு கிடைச்சது. ஆனாலும் ரஜினி என்ற ஒரு பெயருக்காக இந்த படம் மாபெரும் அளவில் வசூலை வாரி குவிச்சது. ஒரு சான்று பெற்ற படம் 500 கோடி வசூல் செய்வது என்பதெல்லாம் சாதாரணமான விஷயம் இல்லை. அந்த அசாதாரணமான விஷயத்தை கூட கூலி மூலம் அசால்ட்டாக செஞ்சு விட்டார் ரஜினிகாந்த். இதை அடுத்து நெல்சன் இயக்கத்தில் உருவாகும் ஜெயிலர் 2 திரைப்படத்தில் விறுவிறுப்பாக நடிச்சிட்டு வராரு. அநேகமாக இந்த படத்தோட படப்பிடிப்பு முழுவதும் டிசம்பர் மாதத்திற்குள்ள முடிவடையும் என்றும் அடுத்த ஆண்டு ஏப்ரல் தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு ஜெயிலர் 2 வெளியாக அதிக வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுது. கண்டிப்பாக இந்த படம் வசூலில் மிக பெரும் சாதனை நிகழ்த்தும் என எதிர்பார்க்கப்படுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஜெயிலர் படம் கண்டிப்பாக வசூல் சாதனை நிகழ்த்துமா நிகழ்த்தாதான்? உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போடுற ஒரு வீடியோஸ் பிடிச்சா மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்.